கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்துக்காக, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீ நல்லவராக இருக்கிறீர், நீர் பெரியவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி. உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், உடைய வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும், உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் காரியங்களை ஆற்றட்டும், உடைய வார்த்தைகள் எங்களை நடத்தட்டும். அப்பா, உடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருப்பதற்காக நன்றி. உடைய சத்தம் பயங்கரமுள்ளதாக இருப்பதற்காக நன்றி. உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை அணைக்கக்கூடியதாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உடைய வார்த்தை எங்கள் கண்ணீர்களை துடைக்கக்கூடியதாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உடைய வார்த்தை எங்களை முடிவு பரியந்தமும் எங்களை நடத்துகிற வார்த்தையாக இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். எல்லா துதிகான மகிமை உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் பெரியவர். ஆமேன். ஆமாம், சரி. டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் குட்டி பிள்ளைங்க சொல்லணும். யாருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறோம்? ஆமாம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? அது அவர் யார்? அவர் யார்? தெரிஞ்சவரா? சயின்டிஸ்டா? ஆசிரியரா? யார் சொன்னது? அவர் ஆசிரியரா? ஆமாவா? சரி. அவர் யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன். சரியா? ஃபஸ்ட்டு அவர் யார்? அதுக்கு பொலிட்டீஷியனுக்கு முன்னாடி அவர் யாருன்னா, அவர் ஒரு ஃபிலாசபர். அவர் பிஏ எம்ஏ அதெல்லாம் படித்து நம்ம ஊரிஸ் காலேஜில் தான், வேலூரில் இருக்கிற ஊரிஸ் காலேஜில் படித்த ஒரு ஃபிலாசபர். அவர் ஒரு ப்ரொஃபஸர். சரியா? அதுக்கப்புறமா அவர் ஒரு பொலிட்டீஷியன். ஏதோ ஒரு நன்மை அவர் செய்தாரா நம்மளுக்கு தெரியல. அவரோட பர்த்டேவை அவரை நினைவு கூறும்படிக்கு நம்ம ஒரு டீச்சர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? ஆனால் ஐயா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு டீச்சர், ஃபஸ்ட்டு விமன் டீச்சர், ஒரு பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் புலே அப்படின்றவங்க தான். ஏன்னா ராதாகிருஷ்ணன் ஃபார்மர் பிரசிடென்ட் அவர் பிறந்தது எப்போன்னா 1888. ஆனால் சாவித்ரிபாய் புலே பிறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1831. இவருக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பிறந்துட்டாங்க. ஒரு காரியம். ரெண்டாவது, இவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு டீச்சர் மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு 9 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எத்தனை வயசில்? 9 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பெண் பிள்ளைகளுக்காக ஒரு ஸ்கூலை ஆரம்பித்து பெண் பிள்ளைகள் படிப்புக்கென்று பெண் பிள்ளைகளை படிக்க வைத்தது இந்த சாவித்ரிபாய் புலே அவர்கள் தான். அன்றைக்கி அவங்க இல்லை அப்படின்னாக்கா இன்றைக்கி அநேகர் நம்ம காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டோ இல்லை ஒரு பெண் டீச்சராகவோ எதுவுமே நம்ம என்ன பண்ணிருக்க முடியாது, இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உலகம் நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காது, இருக்க விடாது. அதே நம்மளுடைய கவர்மெண்ட் அவங்கள என்ன பண்ணலை, ரெக்கக்னைஸ் பண்ணலை, அவங்களுக்கு எந்த ஒரு பாராட்டும் கொடுக்கல. இவங்க செய்கிற நிறைய காரியங்களை பார்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இவங்களுக்கு ஒரு அவார்டை என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்க யாருன்னா ஜியோட்ரியோ புலே அப்படின்றவர் தான் வந்து இவங்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்தது. ஏன்னா 9 வயசில் என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நிறைய கல்யாணம் ஆகிட்டா நினைக்கிறாங்க படிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. அப்படி இல்லை. ஆனால் இந்த அம்மா படித்ததுக்கு, இவங்க வந்து ஒரு ஸ்கூலை வந்து நடத்துறதுக்கு, அநேக பெண் பிள்ளைகளை படிப்புக்குள்ளாய் வழி நடத்துறதுக்கு காரணமாக இருந்தது அவங்க ஹஸ்பண்ட். இன்றைக்கி நம்மளாம் கூட வேலைக்கு போகிறோம்னா அதுக்கு அனுமதிக்கிறது நம்ம ஹஸ்பண்ட் தான். நம்ம தானே? இன்றைக்கி அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அன்றைக்கி அந்த அம்மா கூட இருந்து ஒன்றும் வேணாம் நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லியிருக்க அவர்னால முடிந்திருக்கும். ஆனாலும் அவங்க நிறைய காரியங்கள் அவங்களுக்கு முன்னாடியே, இவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார். அப்போது ஒரு பிளேக், ஒரு நோய் வந்து மகாராஷ்டிராவில் பூனேயில் வந்ததுனால
அவங்க வந்து அங்கே இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு கிளினிக்கும் ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த டைமில் 10 வயசு நோயை இருந்த ஒரு பையனை தூக்கிட்டு வந்ததுனால அந்த நோய் இவங்களுக்கும் அட்டாக் ஆகி அன்றைக்கி தான் அவங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்க, மறிச்சாங்க. அதனால இவங்க டீச்சர் மாத்திரம் இல்லை, ஒரு டீச்சராக அவங்க ஆனதுனால தான் ஒரு சோஷியல் ரிஃபார்மராக அவங்க ஆக முடியும். அதாவது ஒரு டீச்சர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தை மாற்றக்கூடிய திறனோ யாருக்கு இருக்குதுன்னா டீச்சருக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட படிக்கிற 20-20 40 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அது எல்கேஜிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் காலேஜாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு டீச்சர்னால ஒரு பிள்ளையை மாற்ற முடியும். அப்படின்னா அந்த பிள்ளைனால இந்த நாடையே அசைக்க முடியும். அதுதான் உண்மை. அதனால் கர்த்தர் இந்த வேலையை நமக்கு கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு முதலாவது நம்ம நன்றி சொல்லணும். அதனால் சாவித்ரிபாய் புலேவை கர்த்தர் இந்தியாவுக்கு கொடுத்ததுக்கு நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். இந்த நிறைய மிஷினரிக்குள்ளே இருந்த அநேக தியாகம், அநேக அந்த தாகம் யாருக்கு இருந்ததுன்னா சாவித்ரி புலேக்கு இருந்தது. நம்ம மிஷினரிமாரங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் அவங்களும் என்ன பண்ணாங்க, பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு ஃபார்ம் பிரசிடெண்ட்டாக வந்து அவங்களோட பர்த்டேவை நம்ம டீச்சர்ஸ் டேவாக என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் டீச்சர், முதல் பெண்மணி டீச்சர் அப்படின்றது யார் தான், சாவித்ரிபாய் புலே. அவர் டீச்சர் மட்டும் இல்லை, ஒரு ரிஃபார்மரும் கூட. சமுதாயத்தையே மாற்றி அமைத்த ஒரு பெண்மணி. அநேக விடோஸ், அதாவது கணவன் இல்லாத அநேக பெண்மணிகளுக்கு பள்ளிக்கூடத்தை வர வச்சு பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. அநேக சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு வர பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு டீச்சரால் செய்ய முடியும்னா நம்ம எல்லாருனாலும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆமாம், அதனால் நமக்கு ஒரு பெரிய டீச்சர் இருக்கிறாரு. ஆமே. இன்னைக்கு எப்படி ஒரு டீச்சர் பிள்ளைங்களை அடிக்கிறாங்களோ திட்டுறாங்களோ, அதே அடி திட்டம் யார்கிட்டேருந்து நமக்கு உண்டு, ஏசப்பா கிட்டேருந்தும் நமக்கு அதே அடி அதே திட்டு உண்டு. ஏன், நம்மளை சரி செய்யும்படி. ஏன் கர்த்தர் நமக்கு ஒரு போதகராய் இருக்கிறாரு அப்படின்னாக்கா, கர்த்தர் சொல்கிறாங்க, நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி 1 கொரிந்தியர் 1:8. யாராவது வாசிக்கலாம். நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரியந்தமும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். பக்கத்தில் கைகளை கொடுத்து நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை முடிவு பரியந்தமும் குற்றம் சாட்டப்படாமல் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். இது உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் அல்ல, முடிவு பரியந்தமும். கர்த்தர் நம்மளை அழைத்ததுக்கான நோக்கம், கர்த்தர் நம்மளை ஒரு கிறிஸ்தவர்களாய் வைத்ததற்கான நோக்கம், நம்ம சபைக்குள்ளாய் இருக்கிறதற்கான நோக்கம், கர்த்தர் நம்மளை அபிஷேகித்து நம்மளை நடத்துவதற்கான நோக்கம், கர்த்தர் இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்ததுக்கான நோக்கம் ஒன்றே ஒன்று தான், இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழணுன்றதுக்காக மாத்திரமே அல்ல. அவருடைய நோக்கம் அது மட்டுமே அல்ல, அதை காட்டிலும் மேலான நோக்கம் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா, முடிவு பரியந்தம் நம்ம மேலே போகிற வரைக்கும். அங்கே அநேக தேவதூதர்களுக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது, நம்மளுடைய புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது, நம்மளுடைய பேர் இருக்குதா இல்லையான்னு அந்த ரிசல்ட் வரைக்குமே நமக்குள்ளே என்ன இருக்கணும், பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் அதை காட்டிலும் நம்மளுக்கு நிறைய பயம் என்ன இருக்குதுன்னா, அடுத்தது லோன் கட்டணுமே, அடுத்து இஎம்ஐ கட்டணுமே, வீடு பாதியிலே நிற்குதே, இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குதே, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே, பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமே, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமே. இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கவே கூடாது நான் சொல்லவே இல்லை, இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத போகும். எப்போ தெரியுமா, முடிவு பரியந்தம் கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறாரு, அவர் என் கூடவே இருக்கிறாருன்ட்டு நம்ம சிந்தையில் உணர்ற வரைக்கும் இந்த பயம் நம்மளுக்கு இருக்கும். நம்ம எப்போ அவர் என் கூடவே இருக்கிறாருன்னு உணர்றோமோ
அப்போது இந்த உலகத்தின் பயங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லாத போகும். ஏன் தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவருடைய பார்வைக்கு அந்த காரியங்கள் அற்பமான காரியம். நமக்கு முன்பதாக இருக்கிற பலவீனம் அவருக்கு அற்பமான காரியம். நமக்கு முன்பதாக இருக்கிற சோர்வு அவருக்கு அற்பமான காரியம். நமக்கு முன்பதாக இருக்கிற கடன் பிரச்சனைகள் அவருக்கு அற்பமான காரியம். நமக்கு முன்பதாக இருக்கிற தேவைகள் அவருக்கு அற்பமான காரியம். அப்போது எல்லாத்தையுமே உலகத்தின் காரியங்களெல்லாம் ஒரு அற்பமாக எண்ணி இதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி நான் எல்லாத்தையும் சீக்கிரமாக சரி செய்துடுவேன்னு சொல்கிறவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. ஆனால் அவரை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, பார்க்குறதே இல்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார் உங்களுக்கு, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு. ஒரு டீச்சரோட வேலை என்ன தெரியுமா? என் பிள்ளைய எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ் டீச்சரும் என்ன சொல்ல நினைப்பாங்க, மற்ற கிளாஸ்லேருந்து எந்த டீச்சரும் வந்து என் கிளாஸ் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்டையும் அவங்க அந்த பிள்ளைங்களை ஒரு மிஸ் என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கூட நம்ம பார்த்துருப்போம், நம்ம கிளாஸ் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆண்டவரும் கூட அப்படி தான். எங்கேயும் யாரும் நம்மளை எந்த ஒரு சின்ன குற்றம் கூட சொல்லாதபடிக்கு நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். ஆமீன். அது என்னது? குற்றம் அப்படின்னா என்னென்னா பிளேம்லெஸ், கில்ட். இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் மாறியும் கூட, ஞானஸ்தானம் பெற்றும் பிறகு கூட, அதாவது ராபோஜனை எடுத்தும் பிறகும் கூட, கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தாருன்னு தெரிந்தும் கூட முன்னாடி செய்த பாவங்களை நம்ம இருதயத்தில் இருந்துனே இருக்கும். அதான் கில்ட். அதுதான் ஒரு குற்ற மனசாட்சி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த குற்ற மனசாட்சி உனக்கு தேவை கிடையாது. ஏன்னா அது எப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா அந்த குற்ற உணர்வோடு நம்ம இன்னைக்கு இருப்போம் அப்படின்னா முடிவு பரியந்த அவருக்கு முன்னாடி போய் நம்ம பலமுள்ளவர்களாக என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அடுத்தது இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளேம் பண்ணுறது. சொல்லுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? நம்ம தப்பு செய்திருப்போம், அதை மாற்றின்னு இருந்திருப்போம், ஆனால் நம்மளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்கள்ல, உன் வார்த்தையினால் என்னை குத்தினே இருக்கிற சொல்கிறாங்கல்ல, நீ அடி கூட என்ன பண்ணிவிடு, அடிச்சுடு, ஆனால் வார்த்தையினால் என்ன பண்ணாத, என்ன குத்தாதன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் பேசின ஒரு வார்த்தை நம்மளை குத்துற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த குத்துதலோடு நம்ம சபைக்கு வரக்கூடாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா உங்களுக்கு அது குத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் அது குத்தி இருக்குது. ஆமீன். அப்போது எனக்கு எப்போ அது வலிக்குது தெரியுமா? எனக்கு முன்னாடி அவர் இல்லைன்னு நான் நினைக்கும் போது அது எனக்கு வலிக்குது. ஆனால் எப்போ எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறாருன்னு தெரியுதோ, எத்தனை பேர் குத்துற மாதிரி வார்த்தைகள் எனக்கு பேசினா அது என் இருதயத்துக்குள்ளே போவாது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா எனக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த குத்துதலை அவர் வாங்கிட்டார். ஆமீன். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு எந்த ப்ளேமும் வேணாம், மற்றவங்க உங்கள் மேலே சுமத்துற அந்த குற்றம் நமக்கு தேவையில்லை, சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு தட்டி விடணும். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான், ஆண்டவர் மேலே எவ்வளோ குற்றத்தை சுமத்துனாங்க. ஆனால் அவருடைய நோக்கத்தில் அவர் தெளிவாக இருந்தார். அவர் வந்த பர்பஸில் அவர் தெளிவாக இருந்தார். அவர் எதற்காக வந்த இந்த உலகத்துக்கு அப்படின்றதில் அவர் தெளிவாக இருந்ததுனால தான் எத்தனை பேர் வீணாக போனவங்க குற்றத்தை சுமத்தினாலும் அவர் அந்த குற்றத்தை என்ன பண்ணல, அந்த ஒரு வலி அவருக்கு இல்லவே இல்லை. பாருங்கள், ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா நான் அவருக்கு முன்னாடி இருந்தது நீங்களும் நானும். ஆமீன். அதனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு முன்பதாக அவர் இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? உங்களை யார் பேசினாலும், யார் குற்றப்படுத்தினாலும், யார் உங்கள் மனதை கலகப்படுத்தினாலும், யார் உங்கள் மனசை புண்படுத்தினாலும், இன்னொன்று இருக்குது, பலவீனத்தின் நிமித்தமாக இருதயத்தில் ஒரு கில்ட் இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? ஒரு பலவீனம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கும். அவங்களால ஜெபிக்க முடியாது, சபைக்கு வர முடியாது, என்னை பார்த்து யாருன்னா இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கில்ட் அவங்களுக்கு இருந்துனே இருக்கும். ஒரு குற்றம், அது குற்றம் அவங்க செய்யலை, ஆனால் கூட இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளும் மற்றவங்களை சொல்லக்கூடாது, நம்மளை மற்றவங்க சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் சொல்லுங்கள்? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆட்டுக்குட்டியாய் அடிக்கப்பட்டவர், உண்மையுள்ளவராய் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக இன்றைக்கி நிற்கிறார். ஆமீன். அதனால் எந்த ஒரு காரியமே நம்மளை சேதப்படுத்த முடியவே முடியாது. அது பலவீனமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணாது, சேதப்படுத்த முடியாது. அதனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த குற்றச்சாட்டோட இந்த குற்ற இருதயத்தை நம்மளிருந்து கர்த்தர் எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். அது எப்போ அங்கே
போகிற வரைக்கும் முடிவு பரியந்தமும் இந்த குற்றம் இல்லாதபடிக்கு உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்கிறேன். நான் உன்னை ஸ்திரப்படுத்துகிறேன் அப்படின்னா என்ன தெரியுமா? உன்னை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். நான் உன்னை நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே நீ வான்னு சொல்கிறாரு. நீ உன்னை சேஞ்ச் பண்ணிக்காத. ஆமென். அப்படியே மற்றவங்களுக்கு முன்பதான் இந்த சபைக்கு ஏற்ற மாதிரி, போதகருக்கு ஏற்ற மாதிரி, ஊருக்கு ஏற்ற மாதிரி, மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி, குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, மாற்றிக்கொள்ளாதீங்க. நீங்கள் இருக்கிறவராகவே உங்களுடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அவருக்கு ஏற்றபடி அவர் உங்களை மாற்றத்துக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம யாரை மாதிரியோ யாருக்காகவோ மாற்ற நம்மள என்ன பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது. அது ஃபெயிலியரில் போய் முடியும். ஆமென். நான் இப்படி பேசினா பிடிக்காது, நான் இப்படி நடந்தால் பிடிக்காதுன்ட்டு மற்றவங்களுக்காக நம்மளை என்ன பண்ணிக்கூடாது, ஒரு நாளும் மாற்றிக்காதீங்க. ஒருத்தருக்காக மட்டும்தான் மாற்றிக்கணும். நான் இப்படி இருந்தால் என் ஆண்டருக்கு பிடிக்காது, நான் மாற்றிக்கிறேன். இதுதான் உண்மையான மாற்றம். இதுதான் கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை ஸ்திரப்படுத்துகிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். உனக்கு எதெல்லாம் முடியலையோ அதில் எல்லாத்துலேயும் உன்னை நான் என்ன பண்ணுறேன், பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்திரப்படுத்துவார் கர்த்தர் உங்களை. ஆமென். ஒரே ஒரு அதிகாரம் தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? எசேக்கியேல் 34வது அதிகாரம். அதில் வாசித்தோன்னா, நம்மளை கர்த்தர் முடிவு பரியந்தமும் ஸ்திரப்படுத்தணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, இங்கே இல்லை, இந்த உலகத்தில் இல்லை, கடன்காரர்களுக்கு முன்பதாக மாத்திரம் இல்லை, உங்களை பலப்படுத்துறேன்னு சொல்லலை ஆண்டவர். ஆமென். உங்களை தோற்கடிக்கணும்னு நினைக்கிற மனுஷர்களுக்கு முன்பதாக மாத்திரம் உங்களை நான் பலப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லலை. எது வரைக்கும் தெரியுமா? முடிவு பரியந்தமும், அவருடைய வருகை மட்டும், நாம் அவர்கிட்ட போற வரைக்குமே கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் ஸ்திரப்படுத்தணும்? ஆண்டவர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும், என் இருதயத்தை பலப்படுத்தணும், என் சிந்தையை பலப்படுத்தணும், இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். கர்த்தர் ஒன்னே ஒன்று மாத்திரம்தான் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? நான் உங்களுக்கு மெய்ப்பராய் இருக்கணும். ஆமென். கர்த்தரை தன் மெய்ப்பராய் கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் நமக்கு மெய்ப்பராய் இருந்து, ஆமென், போதும், நான் காணாமல் போனதை தேடி. இன்னைக்கு நிறைய பேர் தொலைந்து போயிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் தொலைந்து போயிருக்கிறீங்க? இப்போ எந்த கூட்டம் கை தூக்காதுன்னா, ஒன்று புரிஞ்சு நான் தான் ஆமாம் அப்படின்றவங்க கை தூக்க மாட்டாங்க. ரெண்டாவது, கேள்வியே புரியலையே அப்படின்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கை தூக்கவே மாட்டாங்க. இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் தொலைந்து போயிருக்கிறீங்க, காணாமல் போயிருக்கிறீங்க? இது எதுக்கு தான் அர்த்தம்னு தெரியலையே. நான் காணாமல் போயிருக்கிறது உண்டு. ஆமென். நான் காணாமல் போயிருந்தேன், கர்த்தர் என்னை தேடி வந்தார். எதுக்கு தெரியுமா? முடிவு பரியந்தமும் என்னை ஸ்திரப்படுத்தும்படிக்கு கர்த்தர் என்னை தேடி வந்தார். சபையை விட்டு காணாமல் போயிருந்தேன், வார்த்தையை விட்டு காணாமல் போயிருந்தேன், கர்த்தர் என்னை தேடி வந்து என்னை ஸ்திரப்படுத்தினார். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் அப்படி எக்ஸாம்பிள் சொன்னாதான் புரியும். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறீங்க? அப்படின்னா கேள்வி புரியாதனால தான் கை தூக்கல போல இருக்குதுல்ல. ஆமாம், சரி. காணாமல் போயிருந்தோம், இப்போ காணப்பட்டிருக்கிறோம் கர்த்தருடைய பார்வையில். ஆமென். அதனால தான் இன்னைக்கு சபைக்குள்ளே நம்ம அமர்ந்து நிற்கிறோம். சில பேர் இருக்கிறாங்க, சபைக்குள்ளேயே இருப்பாங்க, ஆனால் காணாமல் போயிட்டுருப்பாங்க. மெசேஜ் கேட்டுனே தூங்குறோமே, அது நான் சொல்லலை. பாவம், அது நிறைய பலவீனம் இல்லை, நான் அதை சொல்லவே இல்லை. எந்த காணாமல் போகிறது தெரியுமா? ஒன்று, சபையை விட்டு, தேவனை விட்டு, வார்த்தையை விட்டு விலகி போகிறோம், தொலைஞ்சு போகிறோம். இன்னொன்று, ஊழியங்களை விட்டு தொலைந்து போகிறோம். ஆமென். அநேக நேரங்களில் அபிஷேகத்தை தொலைக்கிறோம். ஆமென். அநேக நேரத்தில் ஜெப வாழ்க்கையை தொலைக்கிறோம். அநேக நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணுறோம், தொலைக்கிறோம். ஒன்று, நம்மளை வைத்து சில காரியங்கள் நம்ம தொலைக்கிறோம்.
ரெண்டாவது, நம்ம கூட இருக்கிற ஜனங்களை வைத்து நம்மளுக்குரிய காரியங்களை தொலைக்கிறோம். இப்போவும் புரியாத மாதிரியே பார்க்குவீங்க எல்லாரும். எப்படின்னா, நான் ஜெபிக்கிற ஒரு விஷயம் எனக்கு நடக்கலை அப்படின்னும் பொழுது நம்ம அவ்விசுவாசத்தின் நிமித்தமாய் நாம் காணாமல் போகிறோம். ஆமென். நான் நீண்ட நாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம் எனக்கு ஆண்டவர் தரலன்னும் பொழுது ஆண்டவருடைய பார்வையில் இதுக்கப்புறம் நான் தெரியல போலகுது நம்மளுக்கு நாமளே நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டுடைய பார்வைக்கு விலகி மறைந்து கொள்கிறோம், தொலைந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவர் கண்ணில் பற்றுங்க. இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே ஆண்டவரே. நீங்கள் சத்தமாக சொல்லிகிட்டே இருப்பேன், ஆண்டவரே இன்றைக்கு உங்கள் கண்ணு என் மேலே பற்றுட்டோம். ஆமென். ஆமாம். ஏன்னா தொலைந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போகும்போது நம்ம குற்றமற்றவர்களாக இருப்போம், குற்றம் உள்ளவர்களாக இருப்போம். எப்போ அவர் என்னை தேடி வந்துட்டாரோ அப்போ தான் நான் குற்றம் இல்லாதவளாய் அவருடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியும், மேலே போயிட்டு நிற்க முடியும். கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு உங்களை தேடி வந்ததுக்கான காரணம், அங்கே போகும்பொழுது உங்களை குற்றமற்றவர்களாய் நிற்கும்படி உங்களை தேடி வந்திருக்கிறார். எந்த ஒரு காரியமும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, அவரை விட்டு காணாமல் போக செய்யக்கூடாது. சோர்வின் நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய், பாடுகளின் நிமித்தமாய் எதுவும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, நம்மளை கர்த்தரை விட்டு காணாமல் போக செய்யக்கூடாது. அப்படி செய்துட்டாலே ரிசல்ட் இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம அங்கே போக மாட்டோம். இது சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா முன்னாடி கர்த்தர் நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்துட்டார்ல, அதன்படி வாழ்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஆண்டவர் வார்த்தையை முன்னாடியே கொடுத்துருக்குறாரு. அப்போது அங்கே போய் நம்ம குற்றமற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய கண்களில் நம்ம டெய்லி படணும். ஐ மீன் டெய்லி அவருடைய சமூகத்துக்கு போய் நம்ம காணாமல் போகக்கூடாதுன்னா, நம்ம தொலைந்து போகக்கூடாதுன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொலைஞ்சிடக்கூடாதுன்னா, நம்ம ஜெப வாழ்க்கை தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னா, நம்ம அபிஷேகம் தொலைந்து போயிடக்கூடாதுன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வரங்களோ காரியங்களோ நம்ம தொலைச்சிடக்கூடாதுன்னா, தினந்தோறும் அவருடைய சமூகத்தை நாடி அவர் கண்ணில் பட்டுனே இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் ஒருத்தரும் நம்மளை குற்றம் சாட்ட முடியாது. ஆமென். அடுத்து நம்ம வாசிக்கலாம். அடுத்த லைன், துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து. இந்த துரத்தி விடுறது யாருன்னா, ஆட்டு மந்தையில் வழி தெரியாமல் காணாமல் போகிறது ஒரு ஆடு. எந்த ஆடு அது? அதாவது என்னன்னே தெரியாமல், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், மெய்ப்பருங்களாம் சத்தம் போட்டுனே தான் ஓட்டுவாங்க, ஆமாம் தானே? அப்போது அந்த மெய்ப்பனின் சத்தத்தை அந்த ஆடு கவனிக்காமல் வேற எங்கேயோ அப்படி பராக் பார்த்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணோம், தொலைந்து போகும். இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தையை உள்வாங்காதபடிக்கு பராக் பார்த்துனே இருந்தோம்னா நம்ம என்ன ஆகும், தொலைந்து போவோம். கர்த்தர் எனக்கு தான் பேசுறாருன்னு உணர்ந்தும் கூட இது எனக்கு இல்லை அப்படி நினைச்சோன்னா தொலைந்து போவோம். இது நம்மளே தொலைந்து போகிறது. துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து அப்படின்னா, சில ஆடுகள் என்ன பண்ணும் தெரியுமா, கூட இருக்கிற சில ஆடு உன்னை மட்டும்தான் ஆண்டவர் பார்க்க உன்னை மட்டும்தான் மேய்ப்பு என்ன பண்ணுறான் கவுன்ச்சினே இருக்கிறான்னு நினச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், பொறாமையில் அது என்ன பண்ணுமோ, அது முட்டி தள்ளி அது சண்டை போட்டு, ஐயோ இது கூட யாராப்பா மல்லு கட்டுறதுன்னு சொல்லி அந்த ஆடு என்ன பண்ணிடுமா, ஓடிடுமா. அதான் துரத்துன்றது. அப்படின்னா என்னன்னா, சபைக்குள்ள வந்த புதிய ரட்சிப்படைந்த ஜனங்களை, சபைக்குள்ள இருக்கிற பழைய விசுவாசிகள் பார்க்கிற பார்வை எப்படிப்பட்டதா இருக்குது? நம்ம பார்க்குற பார்வையிலே யப்பா ஓடிலாண்டாப்பா சாமி, இதுக்கப்புறம் சர்ச்சுக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களா? ஆனால் நம்ம சர்ச்சில் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆமீன். நம்மளை யார் வந்தாலும் நம்மளை இங்கே இருக்கிற ஜனங்கள் நம்மளை அரவணைத்து, இல்லை உங்களுக்குரிய எல்லா வீட்டின் காரியங்களுக்கும் அவர்கள் கூட இருக்கிறவர்கள இந்த சபை சார்ந்தவர்கள். அதை நான் சொல்வேன் உண்மையாகவே. சில இடங்களில் வேறு இடத்துலேருந்து புதுசாக ஒரு சர்ச்சுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா எப்படி தெரியுமா பார்ப்பாங்க, இப்படியும் மேலேயும் கீழே பார்ப்பாங்க. இப்போ நான் என் பிளேஸ் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ புதுசாக வந்தவங்க எனக்கு முன்னாடி வந்து என் பிளேஸில் உட்காந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது துரத்துன்றதுன்னா இப்படி தான், இங்கே இது நான் உட்கார இடம், வாரம் நான் அங்கே தான் உட்காருவேன், நீங்கள் பின்னாடி கொஞ்சம் உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறது தான்
அந்த புதுசாக வந்தவங்க என்ன நினைப்பாங்க? நாடா இது பஸ்ஸில் சீட்டு போடுற மாதிரி இருக்குது. சபைக்குள்ள நம்மளை விட சபையை பற்றி அக்கறையும் சபை மீது அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சபைக்கு வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு அதிகம். நம்மளை காட்டிலும் பயமும் அதிகம் வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? புதுசாக வர்றவங்கள என்ன பண்ணக்கூடாது? அப்படி பண்ணக்கூடாது. அடுத்தது, நம்ம விசுவாசத்தில் முதிர்ந்து ஆயிட்டோம் அப்படின்னாக்கா, விசுவாச குறைவாக இருக்கிறவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லக்கூடாது? எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம நீ அதை பண்ணுறியே, இதை பண்ணுறியே, அப்படி பண்ணுறியே, இப்படி பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. ஓடுருவாங்க அவங்க சைடே நம்ம போய் அவங்கள சரி செய்ய தான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கர்த்தர் அதை தான் செய்வார். ஓடி போயிட்டா கூட அந்த ஆடு அதை தேடி போய் அதை அரவணைத்து மறுபடியும் கூட்டு வருகிறவர் தான் நல்ல மேய்ப்பர். ஆமென். அந்த மேய்ப்பனுடைய சுபாவம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குதுன்னா நம்மளை பார்த்து யாரும் பயந்து ஓட மாட்டாங்க. ஐயோ இவங்களா அப்படின்னு. சில வீடுங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொழாடி சண்டைன்னு ஒன்று நடக்கும். இல்லை வீடு பக்கத்துலேயே கூட ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சுன்னா சில பேர் போட்டிக்கினே நிற்பாங்க சண்டைக்கு. ஆனால் சில பேர் ரொம்ப அழகாக ஜென்டிலாக என்ன பண்ணுவாங்க? வந்துடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அப்படி வந்துட்டிங்கன்னா நம்ம தப்பிச்சிட்டோம். நீங்களும் எல்லாத்தையும் இழுத்து சொருவி நம்மளும் சண்டைக்கு நின்னோன்னா அமைதியாக வேடிக்கை பார்க்குறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்போ தானே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பாஸ்டர் என்ன பண்ணாரா, இந்த சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி, திரும்ப சொல்கிறேன். பாஸ்டர் என்ன பண்ணாராம்? ஹவுஸ் விசிட்டிங் போனாராம். இந்த பாஸ்டர் கிடையாது, வேறு ஒரு பாஸ்டர். கதை கேட்டால் பிடிக்கும்ல கதை. பாஸ்டர் என்ன பண்ணாராம்? ஹவுஸ் விசிட்டிங் போனாராம். அவர் போகிறதுக்கு அந்த தெருவில் நுழைந்தாராம். ஒரே சவுண்டாக கெட்ட வார்த்தையில் திட்டின்னு பக்கத்து வீட்டுக்காரையை திட்டின்னு இருக்கிறாங்க ஒரு அம்மா. இவர் யோசிக்கிறாரு, இந்த சவுண்டு நம்ம எங்கேயோ கேட்டிருக்கிறோமே, அப்படியே சர்ச்சில் வந்து பாடுவாங்களே இவங்க யாருன்னு யோசித்து நந்துனே போயினே இருக்கிறாரு. ஞாபகம் வந்துச்சு அந்த அம்மா பேர். போகிறாரு, பக்கத்தில் இந்த அம்மா சொல்லுது, உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் வராரு பாரு அப்படின்னு சொல்லுது. இந்த அம்மா என்ன பண்ணிச்சான்? அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துச்சான். திட்டுறதுலையே என்ன சொல்லிச்சு? அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த அம்மாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிருச்சு. அவங்க என்ன நினச்சிட்டு, இது ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தை, நம்மளுக்கே தெரியாத கெட்ட வார்த்தை, ஏதோ இவ என்ன திட்டுறான்னு நினச்சிட்டு இன்னும் கோவம் வந்து அது கத்த இதை கத்த பாஸ்டரே பாவம் பயந்து போயிட்டாராம். ஏம்மா நான் அப்புறமா வரேன், எது கொம்பு அப்படின்னு பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய பேச்சு நிமித்தமாய், நம்மளோட வாழ்கிற வாழ்க்கை நிமித்தமாய் கிறிஸ்தவர்களாக இருந்து அநேக ஜனங்கள் இடறி போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் துரத்துண்டதை. இல்லாட்டி நம்ம நிறைய பேர் இடறி இருப்போம் மற்றவங்களை பார்த்து. ஆமென். மற்றவங்களை பார்க்கும் பொழுதுல இவங்க இவ்வளோ அழகாக செபிக்கிறாங்க, ஆனால் இப்படி இருக்கிறாங்களே, இப்படி யோசித்தது உண்டு. ஆமாம் தானே? எல்லாம் யோசிக்காத மாதிரியே பார்க்குறீங்க. நான் மட்டும்தான் யோசித்தேன்னா நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இவங்க இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, இவங்க குடும்பம் இவ்வளோ நல்லா இருக்கு, ஆனால் ஏன் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை அவங்களுக்குள்ளே நம்ம பார்த்து நம்ம இடறி போக ஏதோ ஒரு காரணம் ஏதுவாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை பார்த்தும் இடறி விழாதீங்க, மந்தைக்குள்ளேயே இருங்க. ஆமீன். யாரை பார்த்தோம் இடறி விழுந்து, யாரை பார்த்தோம் மந்தையிலிருந்து துரத்தப்பட்டவர்களாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. அப்படி போயிட்டீங்கன்னா முடிவு பரியந்தம் நம்மளை கர்த்தராங்க குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிறுத்த முடியவே முடியாது. அதனால் நெக்ஸ்ட்டு அடுத்த வார்த்தையை பார்க்கலாமா? அதனால் உங்களுடைய வாழ்கிற வாழ்க்கை